வணக்கம் ட்ரீமர்ஸ், நான் தான் உங்கள் ட்ரீம் சேஞ்சர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரெய்லர் அப்டேட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதத்துக்கு உண்டான ட்ரெய்லர் அப்டேட்ஸை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து ட்ரெய்லர் அப்டேட்ஸாக கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 5 ட்ரெய்லர் விடுவானுங்க போல். எப்படித்தான் இவனுங்கெல்லாம் ட்ரெய்லர் விட்றானுங்கன்னு தெரில. இல்லை அனிமிக்கு வேறு புகுந்துட்டானுங்க, அனிமி ட்ரெய்லராக விட்டுட்டு இருக்கிறானுங்க. ஒரு பக்கம் பார்த்தா வெப் சீரிஸு, மூவிஸு, அது இதுன்னு எங்களுக்கு காசு எங்கிறது தான் கொட்டுமோ தெரில. சரி, நம்ம ட்ரெய்லருக்குள்ளே போயிட்டு மணி ஹெய்ஸ்ட்டுக்கான பெர்லின் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தனி ஸ்பின் ஆஃப் சீரிஸ். மணி ஹெய்ஸ்ட்டுக்கு முன்னாடி பெர்லின் என்ன பண்ணிகிட்டு இருந்தான், என்ன கொள்ளை அடிச்சிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தனியாக ஸ்டோரி சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே ட்ரெய்லரு சூப்பராக தாங்க இருக்குது. ரக்கேல் அண்டு அலிசியாலாம் காமிச்சிருக்கிறாங்க. அவர் சேர்ந்து ஒன்றாக ஒர்க் பண்ணுற மாதிரி. December 29 ஒரு சீசன் கொண்டு 8 எபிசோடாக ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பிட்கோனோடு அப்படிங்கிற ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்குங்க. டிஜிட்டல் கரன்சியை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிட்காயின் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, பிட்காயினை வச்சு எப்படிலாம் ஸ்கேம் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. சென்ட்ரா டெக்கோட கம்பெனி சிஇஓ ரேமன் ட்ரப்பானிங்கிறவன் அந்த ஓனர் நினைக்கிறேன். அவனை வச்சு தான் ஸ்டோரி பேஸ் பண்ணி போகுதுங்க. ஃபுல்லாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா தி வேம்பயர் இன் தி ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெய்லர் உண்மையிலே ஃபன்னாக. ஃபேமிலியில் அவன் ஒருத்தன் இருக்கான், அவன் ஒய்ஃபோட தம்பி வந்து வேம்பயரு. அது எப்படி கண்டுபிடிச்சாங்க, அந்த வேம்பயருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை விரட்டி விடுறதுக்குலாம் என்னென்னலாம் பிளான் போடுறாங்க அப்படிங்கிறது உண்மையிலே ட்ரெய்லர் ஃபன்னாக கொண்டு போயிருக்கிறாங்க. படமே ஃபுல்லாக ஃபன்னாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். December 24 ரிலீஸ் ஆகுதுங்க. அப்புறம் கேரல் அண்ட் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு அனிமேட்டட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெய்லர் உண்மையிலேயே ட்ரெய்லருங்க அந்த அனிமேஷன் உண்மையிலேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த உலகம் அழிய போகுது, இன்னும் 7 மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி. ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா டிசி சைடில் இருந்து தாங்க வந்திருக்கு. அதாவது அனிமி இசைக்கி ஜேனர்லேருந்து சூசைட் ஸ்குவாட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெய்லர் உண்மையிலேயே வெறித்தனமாக இருக்குங்க. நம்ம சூசைட் ஸ்குவாட்லேருந்து எல்லாருமே காமிச்சிருக்கிறாங்க. ஹார்லி குயின், அப்புறம் ஜோக்கர் உட்பட கூட காமிச்சிருக்கிறாங்க. நம்ம பீஸ் மேக்கரை பார்க்க யார் வெறியாக காத்துட்ருக்கா. நீங்கள் டிசி யூடியூப் அஃபிஷியல் சைடில் போனீங்கன்னா, அவங்களோட சேனலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு போட்ட வீடியோ தாங்க திருப்பி போட்டுக்கிறாங்க. போட்ட வீடியோனா அவனுங்க எடுத்த பழைய அனிமேட்டடு மூவி வீடியோஸு, டிசி ஜஸ்டிஸ் லீக் இதெல்லாம் போட்ட ஏதோ கிளிப்ஸாக எடுத்து போட்டுட்ருக்கிறானுங்க. படம் எடுத்தால் தானே ஏதாவது எடுத்து போடுறதுக்கு, போட்டதே திருப்பி அரைச்சமாக வரைச்சிக்கிட்டே இருக்கிறானுங்க. நெக்ஸ்ட் அப்படியே சோனி சைடு வந்தால் மேடம் வெப்புக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ட்ரெய்லர் உண்மையிலே சூப்பராக தான். சோனி ஒரு தனி ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸே க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க வெறித்தனமாக. February 14, 2024 ரிலீஸ் ஆகுதுங்க. எத்தனை பேர் வீட்டில் எனக்கு தெரிஞ்சு டாம் ஹாலண்டு டீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வெனம் 3 November 8 அண்டு கிரேவன் தி ஹண்டர் August 13, 2024 ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து இருக்குது. பார்க்கலாம், டேட்டா மாற்றாமல் இருந்தால் சரி தான். அப்புறம் டிசி சைடில் இருந்து அனிமேட்டட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. வேறு எதுவும் இல்லை, ஜஸ்டிஸ் லீக் இன்ஃபினிட்டி கிரைசிஸ் ஆன் எர்த்து 3 பார்ட்ஸாக வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. Part 1, Part 2, Part 3 அப்படிங்கிற மாதிரி. ஏற்கனவே 3 பார்ட்டையும் கலந்து ஒரு டீசராக ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ Part 1க்கான ஃபுல் மூவி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிசி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸ்டோரி என்னென்னு. எல்லோரும் காட்சிலா காமித்த நியூ எம்பையர் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு ஹைப்பில் வெறியேறி போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு காங் வந்து கையை உடச்சி அங்கே மேலே சர்ஃபேஸில் கையை வச்சுக்கிட்டு வெளியில் வரும்போது ஏதோ கையில் பப்பிள் பியோட சூட் இருக்குது, பப்பிள் பியோட கை தான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா காங் ஏதோ காண்ட்லாட்டை போட்டு வெளியில் வருதுங்க. காட்சிலாக்கு ஒரு நியூ அப்கிரேட் மாதிரி நியூ ஃபார்ம் ஏதோ கிடச்சிருக்குது போல். அது பிங்க் கலரில் வெறித்தனமாக இருக்குது. 2 பேரும் ஓடி வர்றதை பார்த்தாலே காமெடியாக இருக்குதுங்க. ஆனால் சூப்பராக தாங்க. ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் சீசன் 2க்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் 1 பார்த்தவங்க எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் பார்க்கல. ஹாலோக்கான சீரியஸ் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. February 8 வருகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்டு ஃபால் அவுட்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. April 12 ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஃபால் அவுட்டில் ஸ்கல்லு மாதிரி ஒருத்தன் வராங்க. யாருங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம அமேசான் ப்ரீமியர்லேருந்து பாய்ஸுக்கான சீசன் 4 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹோம்லேண்டர் யாருங்க ஒரு தரமாக அந்த கேரக்டருக்குன்னே ஆந்தனி ஸ்டார் செதுக்கி எடுத்த மாதிரி இருக்கிறாரு. வெறித்தனமான ஆக்டிங்கு. சீசன் 4 என்ன பண்ண போகிறாரு, திரும்பி புச்சருக்கு ஹோம்லேண்டருக்கு ஃபைட் நடந்தால் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ட்ரெய்லருங்க. எத்தனை பேர் கார்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், இந்த ட்ரெய்லரை கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். 1989 நடக்கிற மாதிரி ரேலி சாம்பியன்ஷிப், அதாவது கார் ரேசிங் தான். அதாவது 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் எனிமீஸு. அவங்க
ரேஸ் காரை வந்து மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி புதுசு புதுசாக மாடிஃபிகேஷன் அப்கிரேட்லாம் பண்ணி இந்த காரை உருவாக்கி அந்த ரேஸில் ஜெயிக்கிற மாதிரி நிறையா ட்ரெய்லரில் காமிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு கார்ஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ட்ரெய்லரை செக் பண்ணி பாருங்கள். ட்ரெய்லர் நேம் ரேஸ் ஃபார் க்ளோரி, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த வாரம் நான் உங்களை என்ன புது அப்டேட்டோட வந்து பார்க்குறேன். வரட்டா ட்ரீமர்ஸ்?